الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் நீ வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான அல்லாஹு தாலாவுடைய தூதர் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, புனிதமிகு ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய சிறப்பம்சங்கள் குறித்து ஏராளமான நபிமொழிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலாவும் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்பம்சங்கள் குறித்து தனது திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் யாரெல்லாம் அமல் செய்வதற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்தானோ, உண்மையிலே அவர்கள் மிகப்பெரிய நியமத்துக்கு சொந்தக்காரர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியிலே குர்ஆன் குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நாம் இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதத்தில்தான் அல்லாஹு தஆலா இந்த உலக சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக சத்தியம் இது அசத்தியம் இது என்று பிரித்தறிந்து ஒரு மனிதனை நேரான வழிக்கு இட்டு செல்லுகின்ற இறைமறை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதி என்பது ஒரு இறை விசுவாசியினுடைய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி. இபாதத்துகளை அதிகமாக செய்வதற்குரிய, நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வதற்குரிய ஒரு சிறந்த ஒரு காலப்பகுதியாக, சீசனாக அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய காலத்தை வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த ரமதான் குறித்து சொல்லுகிற பொழுது குர்ஆனையும் ரமதானிலே நோட்கின்ற நோன்புகளையும் அல்லாஹு தஆலா இணைத்தே சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்று அல்லாஹு தஆலா இப்படி வரக்கூடிய வசனங்களிலும் வேறு பல வசனங்களிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ அல்லாஹு தஆலா இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது? எங்களுக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே திருமறை குர்ஆனை பொறுத்தளவிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பல செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி ஹுதன் லின்னாஸ், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் மனிதர்களுக்கும் இது நேரு வழியை காண்பிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே திருமறை குர்ஆன் என்று வருகிற பொழுது, இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவிலே அது
அரபியர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு வேத நூல் அல்ல, அல்லது நபிகளாருடைய காலத்தில் உயிரோடு வாழ்ந்த மக்களுக்குரிய வேத நூல் மாத்திரம் மட்டும் அல்ல. அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட சுமாராக 23 ஆண்டுகள் சிறுக சிறுக அல்லாஹு தஆலா இந்த வேத நூலை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமானவைகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கி அதில் இருக்கிறான். அப்போ இந்த இறக்கிய வேதம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை எழுகிற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கவலைகள் வருகிற பொழுது, அவன் இதற்கு என்ன தீர்வு கிடைக்கும் என்று அங்கலாய்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த திருமறை குர்ஆனை படிக்கிற பொழுது அவனை இந்த குர்ஆன் ஈர்க்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அவனுக்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லக்கூடிய வேத நூலாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த திருமறை குர்ஆன் என்பது உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு உரிய மிக பொருத்தமான ஒரு வேத நூல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவில் அது பல்வேறுபட்ட அம்சங்களை பல இடங்களிலே சொல்லும். இது ஒரு கவிதை நூல் அல்ல, இது தனிய விஞ்ஞானத்தை மட்டும் பேசுகிற நூலும் அல்ல, அல்லது இது வானவியலை மட்டும் பேசுகிற நூலும் அல்ல. இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த திருமறை குர்ஆனுடைய போதனைகளை நடைமுறைப்படுத்தி பின்பற்றி அது சொல்லுகின்ற முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அமைத்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கான ஒரு சரியான வழிகாட்டலை அவனுக்கு வழங்கி நாளை மறுமையிலே உன்னதமான சுவனப்பாக்கியம் பெற்றவர்களாக மாறுவதற்கான ஒரு வழிகாட்டலை வழங்குகின்ற வேத நூலாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், பொதுவாக இஸ்லாமிய சமூகத்திலே யாரெல்லாம் அல்லாஹு தஆலா யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர இந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குர்ஆனோடு உள்ள தொடர்பாடல்களை முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. எனவே இது ரமதானில் இறக்கப்பட்டதை தவிர இது ரமதானுக்குரிய மாத்திரமான ஒரு நூல் அல்ல. ரமதானில் மட்டும் ஓதுகின்ற, பாராயணம் செய்கின்ற, படிக்கின்ற, அதனுடைய கருத்துக்களை நாங்கள் படிக்கின்ற அல்லது விளங்குகின்ற வேத நூல் அல்ல. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு, அன்றாட வாழ்க்கையோடு சேர்ந்திருக்கிற ஒரு வேத நூல். அவனுக்கு எந்த நேரத்திலும் துணை நிற்கிற வேத நூல். பிரச்சனைகள் வருகிற பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற வேத நூல். இந்த வேத நூலுடைய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகள். இது கலாமுல்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய வார்த்தைகளை, பேச்சுகளை அல்லாஹு தஆலா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்தில் அலக்கினுடைய முதல் 5 வசனங்களை கொண்டு ஆரம்பித்த இந்த குர்ஆன் சுமாராக 30 ஜுஸூக்களை 114 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற ஒரு வேத நூலாக இருக்கிறது. இதை படித்தவர்கள் வியந்து போன வரலாற்றை நாங்கள் நபிகளாருடைய காலம் முதல் இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்திருக்கிறது, மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்திருக்கிறது, அந்த அளவுக்கு மிக ஈர்ப்பு வாய்ந்த ஒரு வேத நூலாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா இந்த திருமறை குறித்து சொல்லுகிற பொழுது ஹுதல் லில் முத்தகீன், இது பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹு தஆலா நாடுகிறானோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். எனவே இந்த வேத நூல் என்பது எங்களுடைய கைகளிலே தவழுகின்ற ஒரு மனிதனால் இயற்றப்பட்ட பல்வேறுபட்ட முரண்பாடுகளை கொண்ட ஒரு புத்தகத்துக்கு ஒப்பான ஒரு நூல் அல்ல. இது எந்த ஒரு முரண்பாடுகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல், இன்னும் சொல்ல போனால் இந்த வேத நூலிலே
முரண்பாடுகளை கண்டுபிடிப்பதற்காக மாற்று மதத்தவர்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய இறுதியிலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய வரலாற்றை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்க்கிறோம். அப்படி குர்ஆனிலே ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களை பார்க்க முடியாது. இன்றைய காலத்துக்கு ஒவ்வாத சட்டங்களை பார்க்க முடியாது. மனிதனுக்கு தேவையில்லாத செய்திகளை இதிலே இருக்கிறது என்று யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்ற அத்தனை தேவைகளுக்குமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை சொல்லுகின்ற ஒரு வேத நூலாக இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த திருமறை குர்ஆன், அந்த குர்ஆன் எங்களுடைய கைகளிலே நாங்கள் ஏந்தி வைத்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இது இறைவனுடைய வார்த்தைகளை நான் சுமந்திருக்கிறேன், இது இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிப்பதற்கு தந்திருக்கிறான் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை பொறுத்தளவிலே அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக முஸ்லீம்கள் படிக்கின்ற ஒரு வேத நூலாக, ஓதுகின்ற பாராயணம் செய்கின்ற ஒரு வேத நூலாக இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. எனவே இந்த திருமறை குர்ஆனை நாங்கள் ஓதுவதோடு சேர்த்து அது சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் தரவில்லை, அதனுடைய கருத்துக்களை ஆய்வு செய்ய சொல்லி, அந்த கருத்துக்களை படிக்க சொல்லி, அந்த கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இது ஓதுவதினால் நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தாண்டி இந்த வேத நூலில் என்ன இருக்கிறது, நாங்கள் எடுக்க எடுக்க அதனுடைய பொக்கிஷங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது சொல்லுகின்ற கருத்துக்களை பார்க்க பார்க்க மனிதனுடைய அதை படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தூண்டுகிற அளவுக்கு அவனுடைய உள்ளங்களை ஈர்க்கிற வகையில் அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம். அவர்கள் படித்தவர்கள், கவிதையிலே புலமை பெற்றவர்கள் இருந்தாலும் இன்று வரைக்கும் நாங்கள் ஜாஹிலிய சமூகம் வாழ்ந்த காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அனாச்சாரங்கள், சிலை வணக்கங்கள், மாதுவுக்கு அடிமைப்பட்டவர்கள், ஒரு சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு காலாகாலமாக யுத்தம் செய்தவர்கள், பழி தீர்த்தவர்கள், அனாச்சாரங்களிலே மூழ்கி இருந்தவர்கள், பெண்களுக்கென்று ஒரு உரிமை இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு இருண்ட யுகத்திலே வாழ்ந்த மக்களை இந்த குர்ஆன் எப்படி மாற்றியிருக்கிறது என்பதை நாங்கள் திருமறை குர்ஆன் அவர்களை மாற்றிய வரலாறுகளை நாங்கள் நிறைய பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்போ இந்த திருமறை குர்ஆனை பொறுத்தளவில் அல்லாஹு தஆலா சூரத்துல் பையினாவிலே சொல்லி காட்டுகிறான், எப்படி இந்த சமூகம் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் ஊடாக அவர்களை மாற்றியிருக்கிறான். ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தஆலாவை ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹு தஆலாவை பொருந்திக் கொண்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவுக்கு உத்தம புருஷர்களை வார்த்தெடுத்தது இந்த திருமறை குர்ஆன் தான். ஒரு கண்ணியத்துக்குரிய அறநெறி தோழர்களை, சஹாபாக்களை இந்த அளவுக்கு இன்று வரைக்கும் நாங்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோமாக இருந்தால், இந்த உலக அழிவு நாள் வரைக்கும் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உச்ச நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தது எது என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய கொள்கை, இந்த கொள்கையில் இருக்கிற சிறப்பம்சங்கள், இந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற தனித்துவம், அதைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த குர்ஆன் அவர்களை மாற்றியிருக்கிறது. குர்ஆனை படிக்கிற பொழுது அவர்கள் அந்த குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சில வசனங்களை படிப்போம், படித்து அந்த வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு அடுத்த வசனங்களை படிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்பு, அந்த இறுக்கமான தொடர்பு என்பது ஓதலோடு மாத்திரம் இருந்து விடக்கூடாது. அது எங்களுடைய அந்தஸ்துக்களை, நன்மைகளை அதிகரித்து தந்தாலும்
அது சொல்லுகின்ற கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையை கடைப்பிடிப்பதற்கு நாங்கள் அது சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லுகின்ற கருத்துக்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதனுடைய தஃப்சீர்களை, குர்ஆனுடைய விளக்க உரைகளை நாங்கள் கேட்கிற பொழுது, படிக்கிற பொழுது இன்னும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக, பக்கபலமாக அமையும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலானிலே இந்த குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள மிக நெருக்கமான தொடர்பாடல்களை நாங்கள் இப்படி பார்க்கிறோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா 2 விடயங்கள் அவனுக்காக வேண்டி பரிந்து பேசும் என்று சொன்னாங்க. என்ன அந்த பரிந்து பேசக்கூடிய 2 அம்சங்களும்? ஒன்று குர்ஆன், இரண்டாவது நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், ஒரு மனிதன் நாளைக்கு மறுமையிலே கணவன் மனைவியை கண்டும், மனைவி கணவனை கண்டும், பிள்ளைகள் பெற்றோரை கண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டும், சகோதரன் சகோதரனை கண்டும், ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியை கண்டும், இப்படி ஒவ்வொரு மனிதனும் தான் தப்பினால் போதும் என்ற நிலை இருக்கின்ற அது மிக மோசமான அந்த மறுமையினுடைய காட்சியிலே ஒரு மனிதனுக்காக வேண்டி பரிந்து பேசி அவனை சுவனத்துக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறது என்று சொன்னால் அது எது? இந்த திருமறை குர்ஆனும் நோன்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் இந்த 1447வது ஹிஜ்ரி ஆண்டிலே சுமாராக அரபு நாடுகளிலே 10 நோன்புகள் முடிந்து 11வது நோன்பிற்காக வேண்டி நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் பல நாடுகளிலே நாளை 10வது நோன்பு நோக்க இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு மாதத்தை நாங்கள் கணக்கிட்டு இத்தனாவது மாதம் எத்தனை நாள் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இருந்த நோன்பு அந்த ரமலானுடைய மாதம் வந்து அதற்கு பிறகு இன்று 10 நோன்புகள் முடிந்து விட்டது. அவ்வளவு வேகமாக இந்த காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த 10 நாட்களுக்குள் ஒவ்வொரு மனிதனும் தான் செல்ஃபாக சுய பரிசோதனை, தன்னைத்தானே விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களுக்குள் நான் எத்தனை ஜுசுக்களை முடித்திருக்கிறேன், எத்தனை சூறாக்களை முடித்திருக்கிறேன், எத்தனை சூறாக்களுடைய கருத்துக்களை நான் படித்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திருமறை குர்ஆன் என்பது ஓய்வு நேரங்களில் மட்டும் அல்லது கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் மட்டும் படிக்கின்ற ஒரு நூல் அல்ல. இந்த திருமறை குர்ஆனுக்கென்று நாங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எவ்வாறு நாங்கள் சாப்பாட்டுக்கு நேரம் எடுத்துக்கொள்கிறோமோ அல்லது ஓய்வுக்கு தூக்கத்துக்கு நாங்கள் நேரம் எடுத்துக்கொள்கிறோமோ, என்னதான் இருந்தாலும் நாங்கள் அவைகளை அந்த உரிய நேரத்தில் செய்து விடுகிறோம். ஆனால் இந்த இறைமறை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, நல்ல மாற்றத்திற்கும் சுவனத்துக்கும் இட்டு செல்லுகின்ற இந்த இறைவனுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு நாங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்று எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒரு நாளிலே சில மணி நேரங்களையாவது நாங்கள் படிப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் பாராயணம் செய்வதற்கும் நாங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே உலக விவகாரங்களுக்கு அல்லது எங்களுடைய நலன் சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட இரட்டிப்பு மடங்கு நாங்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கென்று பல மணி நேரங்களை நாங்கள் ஒதுக்கி கொள்ள வேண்டும். அதை ஆறுதலாக, இராகத்தோடு, கருத்துக்களை புரிந்து நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்தி நாங்கள் அவைகளை ஓத வேண்டும். சுவனத்தினுடைய வசனங்கள் வருகிற பொழுது சுவனத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்க வேண்டும். நரகத்தினுடைய வசனங்கள் வருகிற பொழுது நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாப்பு நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். வானம் சார்ந்த விடயங்கள் பேசுகிற பொழுது அல்லாஹுடைய வல்லமைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மலைகள் பற்றி, ஒட்டகம் பற்றி, இப்படி நட்சத்திரங்கள் பற்றி, இப்படி நாங்கள் அல்லாஹுடைய வல்லமைகள், சூரியன் சந்திரன் என்று இப்படி பேசுகிற பொழுது அல்லாஹுடைய வல்லமைகளை நாங்கள் சற்று நேரம் நிறுத்தி நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே சிறந்தவர் யார் என்றால், குர்ஆனை கற்று பிறருக்கு இந்த குர்ஆனை போதிக்கிறாரோ,
கற்றுக் கொடுக்கிறாரோ, அதை கற்றுக்கொள்ளுமாறு தூண்டுகிறாரோ, தூண்டி மக்களை அழைத்து அதனுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த சந்தர்ப்பம் என்பது இன்று நாங்கள் அடைந்திருக்கிற இந்த 10 நாட்கள் அல்லது 9 நாட்கள், இந்த நாட்களை கடந்த நாட்களை நாங்கள் மீட்டி எடுக்க முடியாது. ஒரு செகண்டை கூட, ஒரு நிமிடத்தை கூட எங்களால் கடந்து போனதை நாங்கள் எவ்வளவுதான் பணங்களை நாங்கள் செலவு செய்தாலும், அல்லது எல்லா உலக மக்களும் சேர்ந்து கடந்து போன ஒரு செகண்டை, ஒரு நிமிடத்தினால் நான் திரும்ப வர வைக்கப் போகிறேன் என்று முயற்சி எடுத்தாலும் அது ஒரு காலத்திலே முடியாது. கடந்த ரமலானிலே இருந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய உறவுகள் எங்கே? எனவே நாங்கள் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோமாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹு தாலா இந்த ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடிய, திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறானே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அந்த நிஅமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்பது மட்டுமல்ல கடமை, இந்த கடமைகளை தாண்டி சுன்னத்தான நன்மைகளை அதிகமாக தேடிக்கொள்வதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய காலத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா சூனத்தினுடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல ஷைத்தான் அட்டூழியம் செய்கின்ற, தீமைகளை தூண்டுகின்ற, ஒரு மனிதனுக்கு கெட்ட உணர்வுகளை தருகின்ற இப்படியான ஷைத்தான் என்ன செய்யப்படுகிறான், விலங்கிடப்பட்டிருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் இந்த ரமலானுடைய காலம் குறித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். நான் இன்ன காரணத்தினால்தான் நான் இப்படி திருந்தி வாழுகிறேன் என்று சொல்லுவான். இன்ன காரணத்தினால்தான் நான் பொருளாதாரத்திலே அடிமட்டத்தில் இருந்தேன். இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு படிப்பினை என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. இன்றளவு நான் பொருளாதாரத்திலே வளம் கொழிந்த ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன் என்று பலரும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. நாங்கள் என்ன சிந்திக்க வேணும்? ஒரு இறை விசுவாசியை பொறுத்தளவில் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த வசனம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திய வசனங்கள் என்ன? தாக்கத்தை ஏற்படுத்திய வசனங்கள் என்ன? என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறைக்கு புரட்டி போட்ட வசனங்கள் எது? நபி மொழிகள் எது என்பதை நாங்கள் சிந்தித்து அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்திலே பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சரிபார்த்து கொள்வார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள், பார்த்து கொள்வார்கள் என்கிற செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமறை குர்ஆனை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரமலானில் அதிகமாக படித்திருக்கிறார்கள், அதிகமாக ஓதி இருக்கிறார்கள் என்கிற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த திருமறை குர்ஆன் என்பது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு உகந்த அத்தனை விடயங்களையும் கொண்டிருக்கிற ஒரு வேத நூலாக இருக்கிறது. சகல பிரச்சனைகளுக்குமான தீர்வு, மனதிலே கவலையா, அவனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தோடு வாழுகிறானா, அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறாமல் முடியாமல் இருக்கிறதா, குடும்பத்திலே பிரச்சனையா, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறானா, நோயோடு இருக்கிறானா, மனதிலே உள்ளங்களிலே உள நோய்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறானா என்றால் எல்லாவற்றுக்குமான தீர்வாக அல்லாஹு தாலா இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த ரமலான் முடிவதற்குள் நான் ஆக குறைந்தது ஒரு குர்ஆனையாவது முழுமையாக ஓதி முடிப்பேன், அல்லது ஓதி முடிப்பதோடு சேர்த்து அதனுடைய கருத்துக்களையும் புரிந்து கொள்வேன் என்று ஒவ்வொரு மனிதனும் உறுதிமொழி எடுப்பானாக இருந்தால் நிச்சயமாக அது அவனுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அதை நாங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த வகையிலே பொதுவாக இந்த திருமறை குர்ஆன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டியாக இருக்கிறது. எனவே நாங்கள் எப்படி குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ அதை பிற சகோதரர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போம்.
சகோதரிகள் கற்றிருந்தால் நீங்கள் அந்த சகோதரிகள் பிற சகோதரிகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்குரிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பொதுவாக குர்ஆனை பொறுத்தளவிலே சிறு வயதிலே எனக்கு ஓத கிடைக்கவில்லையே என்று நீங்கள் யாருமே அங்கலாய்க்க வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குர்ஆனை பொறுத்தளவிலே அண்மையிலே பலரும் அந்த செய்திகளை பார்த்திருப்பீர்கள். 65 வயதையும் தாண்டிய ஒரு மனிதர் திருமறை குர்ஆனை மனனமிட்ட வரலாறுகள் நிறைய இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக திருமறையை ஓதுவதற்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதற்கு விருப்பப்படுகிறார்களோ, அதற்குரிய களத்தை, அதற்குரிய வாய்ப்புகளை உலமாக்கல், இந்த குர்ஆனை கற்றவர்கள், குர்ஆனை படித்தவர்கள், இப்படியானவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். வயது கட்டுப்பாடின்றி திருமறை குர்ஆனை படிப்பதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் அவர்களுக்குரிய வாய்ப்புகள் சகல பள்ளிவாசல்களிலும் சகல மர்கசுகளிலும் என்ன செய்யப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே எங்களோடு கபரிலே துணை நிற்கின்ற, சுவனத்துக்கு எங்களை பரிந்து பேசுகின்ற ஒரு வேத நூலாக இருந்தால் அது திருமறை குர்ஆனாகத்தான் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஓத முடியுமோ, எந்த நேரமும் திருமறையை உச்சரிக்கின்ற நாவுகளாக, அல்லாஹுடைய வசனங்களை உச்சரிக்கின்ற நாவுகளாக, எப்பொழுதும் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்களை முடிந்தளவு எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. அதை நாங்கள் கருத்தில் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாளை பார்க்கலாமே, நாளை மறுதினம் பார்ப்போமே, அடுத்த ரமலானுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் முழுமையாக குர்ஆனை முடிப்பேன் என்று நீங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள். நன்மையான விடயங்களை பொறுத்தளவிலே நாங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது, அதை பிற்போடக்கூடாது. அந்த நன்மைகளை எவ்வளவு விரைந்து நாங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதை விரைந்து செய்ய வேண்டும். நாங்கள் எங்களுடைய உலக விவகாரங்கள் என்று சொன்னால் ஓடோடி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு செலவழித்தாலும் நாங்கள் அதை எவ்வளவு விரைவாக செய்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சி இந்த குர்ஆனுடைய பார்வையில் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே திருமறை குர்ஆனை ஓதுவதோடு சேர்த்து அது சொல்லுகின்ற உள்ளார்ந்த கருத்துக்களை, அது சொல்லுகின்ற செய்திகளை புரிந்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாளை மறுமையிலே நானும் நீங்களும் குர்ஆனை ஓதிய காரணத்தினால் அந்த குர்ஆன் எங்களை சுவனத்துக்கிட்டு செல்லுகின்ற, எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற 10 நிமிடம் கிடைக்கிறதா, ஓய்வு நேரமாக இருக்கிறோமா, அந்த நேரங்களை விரயமாக்காதீர்கள். அந்த நேரங்களை நீங்கள் தேவைக்கில்லாத நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அந்த நேரங்களிலே குர்ஆனை எடுத்து படியுங்கள். 2 வசனங்கள் தான் ஓத கிடைக்கிறது என்றால் அதை ஓதுங்கள். அது சொல்லுகின்ற கருத்துக்களை புரிவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரையிலே பொதுவாக இந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான். எனவே இந்த மாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும். தான் திருந்திக் கொள்ள வேண்டும், தன்னிலே இருக்கின்ற குறைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். நான் குர்ஆனை படிக்க வேண்டும், நான் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், நான் என்னுடைய குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சரியாக புரிவார்களாக இருந்தால் குர்ஆனுடைய கருத்துக்கள் எங்களுடைய வாழ்வியலிலே பிரதிபலிக்கின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற முடியும். குர்ஆனை சொல்லுகின்ற குர்ஆனுடைய கருத்துக்களை படிக்கிற பொழுது, அதை நாங்கள் வியாபாரம் செய்கிற பொழுது அந்த வியாபார முறை எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. குடும்பவியல் எப்படி இருக்க வேண்டும், சக மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும், ஒரு பல்லின சமூகம் வாழுகின்ற சமூகத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் மிக ஆழமாக கற்றுத்தருகின்ற ஒரு வேத நூலாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை வைத்திருக்கிறான். எனவே குர்ஆனோடு உள்ள தொடர்பாடல்களை இந்த ரமலானோடு மாத்திரம் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல், இந்த ரமலானிலே எடுக்கின்ற அத்தனை நல்ல பயிற்சிகளையும் ரமலான் அல்லாத காலங்களிலும், ஷவ்வாலிலும், துல்காதாவிலும், துல்ஹஜ்ஜாவிலும், முஹர்ரம், சஃபர் என்று இந்த ஏனைய மாதங்களில் இந்த பயிற்சிகளை, நல்ல விடயங்களை நாங்கள் கடைப்பிடித்து தொடராக நாங்கள் செய்கிற பொழுது உண்மையிலே இந்த ரமலானிலே நாங்கள் பயனடைந்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானில் எடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல பயிற்சிகளும் தொடராக என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும், நாள் மரணிக்கும் வரைக்கும் இந்த பயிற்சிகளை
இந்த ஒழுக்க கட்டுப்பாடுகளை, இஸ்லாமிய கடமைகளை, ஏகத்துவ கொள்கையை, குர்ஆன் சொல்லுகின்ற செய்திகளை, குர்ஆனோடு உள்ள தொடர்பாடல்களை, குர்ஆன் கற்றுத்தருகின்ற வாழ்வியல் அம்சங்களை நான் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் பின்பற்றுவேன் என்கிற அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தையும், குர்ஆன் சொல்லுகின்ற கருத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.